மச்சா, உங்க அண்ணன்டி. என்னடா சொல்ற? அண்ணனா? நிம்மதி. அண்ணே, அண்ணே. மணி 11 ஆக போகுது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யாருக்கும் தெரியாம அங்க பெட்ல தலகாணி பெட்ஷீட் எல்லாம் போட்டு மறைச்சு வச்சு செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இங்க இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே, அண்ணா, அது வந்து அப்பா ஆதிய ரொம்ப திட்டாருன்னு. ஆதி அந்த கோவத்துல போனை உடைச்சிட்டான். அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் அவனை பார்க்கலான்னு வந்தேன்னு. ஹோ, நீ எதுக்கு இப்ப அவனை பார்க்கணும்? அதான் உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லன்னு முடிவாயிருச்சுல. 2 குடும்பத்துக்குமே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த. ப்ரோ ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. அவளை திட்டாதீங்க. அவ மேல ஹலோ, அவ ஏன் தங்கச்சி. நான் பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் உங்க வேலையை பாருங்க. அண்ணா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுண்ணே. என்ன சொல்ல போற? அண்ணா, ஆதி மேல எந்த தப்புமே இல்லைண்ணே. அவனை மட்டும் ஏன் திட்டுறீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பண்ணோம். அவன் அன்னைக்கு குடிச்சது தப்புதானே சாரி கூட கேட்டுட்டானே. அவன் எப்போதுமே குடிக்க மாட்டானே, எனக்கு தெரியும் அவனை பத்தி. சரிமா, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? உனக்கே ஏற்கனவே அவனை பிடிக்கல. அதனால தானே நிக்கிறான் பெரிய மனுஷன். யாருக்குமே தெரியாம உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கான். அதே மாதிரி நீ ஒரு பெரிய மனுஷி, அவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்க. ப்ரோ, நீங்க கோவப்படுறத நான் தப்பனே சொல்லல. உங்க கோவம் கரெக்ட் தான். ஆனா ப்ளீஸ் எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டேய், புரிஞ்சுக்கோனா எதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உன்னை புரிஞ்சுக்கணும்? நீ என்ன என் தங்கச்சியை கட்டிக்க போறியா இல்ல வேற என்ன பண்ண போற? எதுக்கு புரிஞ்சுக்கணும் சொல்லு. காலையில தான் அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுல. இவதான் அறிவு கிட்டத்தனமா உன்னை தேடி வந்திருக்கானா? அப்பவே அடிச்சு விரட்ட வேணாம். நீனு கூப்பிட்டு வச்சு டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கியா? அத்த ராத்திரியில உன் தங்கச்சி இப்படி வேற எவனையாவது பார்க்க போனா நீ சும்மா இருப்பியாடா? அண்ணா, அவரு உன்கிட்ட மரியாதையா தானே பேசுறாரு. நீ அவர்கிட்ட மரியாதையா பேசு. ஹே, ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு போயும் ரோட்ல குடிகார மாதிரி உட்காந்து குடிச்சுக்கிட்டு ஒளறிக்கிட்டு இருக்கான். இவனுக்குலாம் என்ன மரியாதை? அண்ணா, நீ பண்றது ரொம்ப தப்புன்னு. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இதுக்கு எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? நான் எவனுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம யாருக்குமே தெரியாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ நடு ராத்திரியில இவனை பாக்குறதுக்கு வந்திருப்ப? ப்ரோ ப்ளீஸ், என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பண்ணது தப்பு. ஆனா நிம்மதியை திட்டாதீங்க. அவ தப்பு எதுவும் பண்ணல. உங்க கோவம் கரெக்டு தான். ஆனா அவளை திட்டாம கூட்டிட்டு போங்க. டேய், அவ ஏன் தங்கச்சி. அவளை திட்டுறதோ அவளை அடிக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுற? அண்ணே, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கனே. ஆதி எந்த தப்பும் பண்ணல. ஆதியா என்ன பாக்குறதுக்கு வந்தாரு. நான் தானே ஆதியை பாக்குறதுக்கு போனேன். அப்புறம் எதுக்கு நீ அவரை திட்டுற? அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நானும் அதை பார்க்க போனேன். வீட்டுல கடைக்குட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்ல. அதான் நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போன்ற திமிர்ல ஆடிட்டு இருக்கியாடி. பாரு, இன்னொரு வாட்டி நீ அவன் கிட்ட பேசுறத பார்த்தேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு காலையில கார்த்திக் வீட்டுல போய் பேச போறோம். கூடிய சீக்கிரம் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. குறிச்ச டேட்ல தானே கல்யாணம்னு சொன்னாங்க. ஆமா, அது அப்போ. ஆனா இப்ப உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அதனால அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். உனக்கு கார்த்திக் கூட கல்யாணம். அவன் கல்யாணம் பண்ணாலும் சரி இல்ல பண்ணலனாலும் சரி, எப்படியோ போட்டோம். ஆனா உனக்கு கார்த்திக் கூடன்றது அப்பா பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன இங்க பாரு, அப்பா உன்னை வீட்டுல தேடிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் சொல்லவா? என்ன? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு. அதனால இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணே. ஏய், அண்ணா. ஏய், ஏய், தள்ளி. உன்னை அடிச்சிட்டு இருக்கான், நான் வேடிக்கை பார்க்கணுமா? அது அவன் அண்ணன்டா. என்ன திட்டுறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. அவனை என்ன அடிக்கிற? ஹே, அவன் எவன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவனை ஏன் முன்னாடி ஒன்னு அடிக்கிறான்? நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? டேய், லூசாடா நீ. நான் கல்யாணம் வேணாம்னு சொன்ன கோவத்துல தான்டா அவன் என்ன அடிச்சான். அதுக்காக நீ அவனை அடிச்சிருவியா? நீ என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் நடு ரோட்ல ஒன்னு அறைவானா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா?
நிம்மதி வந்து வண்டியில ஏறு. அண்ணா அண்ணா சாரிண்ணே, அவன் ஏதோ கோவத்துல. ஏய் வந்து வண்டியில ஏறிடி. டேய் என்னையவே அடிச்சிட்டல, உன்னை எங்க கவனிக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன்டா. நிம்மதி வா போலாம். டேய் ஏன்டா இப்படி பண்ண? ஹே லூசா நீ, 4 செவத்துக்குள்ள உன்னை திட்டி இருந்தானா நான் ஏண்டி வந்து கேட்க போறேன்? இது பப்ளிக் பிளேஸ், அதுவும் இல்லாம என் கண்ணு முன்னாடி உன்னை அடிக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன எவனாவது வந்து அடிக்கும் போது நீ இப்படிதான் பாத்துட்டு சும்மா இருப்பியா? சொல்றி, பாத்துட்டு சும்மா இருப்பியா? திருப்பி அடிக்கணும்னு தோணும்ல, அதைத்தான் நானும் பண்ணேன். இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, உன் அப்பனா இருந்தாலும் சரி, உன் அண்ணனா இருந்தாலும் சரி, நான் இப்படிதான். ஹே கிளம்படி, என்ன நடக்குதுன்னு பாத்தரலாம். இவ்வளவு நேரம் கஷ்டத்துல இருந்தேன், ஆனா இப்ப எனக்குள்ள இருக்கிற திமிரு வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் எவனாலுமே எதுவுமே பண்ண முடியாது. நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அடி போன்னு சொல்றேன்ல. அப்பா நிம்மதி, எங்க போன? அப்பா அது வந்து. டேய் எங்கடா போனாவ? அப்பா இவ எங்கேயும் போலப்பா, அவ ஃப்ரெண்டு வீட்ல தான் இருந்தா. ஃப்ரெண்டு வீட்லயா? ஆமாப்பா, மனசு சரியில்லைன்னா அவ ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருக்கா. நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சாலாம், ஆனா தூங்குற டைம்ல டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவளே போயிட்டா. அப்புறம் ஏன் போன் எடுக்கல? போனை எங்கேயும் வச்சுட்டு போயிட்டேன்ப்பா. டேய் நீ எதுவும் பொய் சொல்லலையே. நான் எதுக்குப்பா பொய் சொல்ல போறேன்? இல்ல கரெக்டா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ எப்படி போன? அவ ஃப்ரெண்டு வீட்ல இருந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக. அப்பதான் நடுவுல பார்த்தேன், கூட அவ ஃப்ரெண்டும் இருந்தா. ஓஹோ, இது பாருமா, இதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம போன் எல்லாம் எடுத்துட்டு போவாம எங்கேயாவது போற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அப்பா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, சொல்லிட்டேன். சாரிப்பா, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. சரி, 2 பேரும் சீக்கிரம் படுத்து தூங்குங்க, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன நிம்மதி, நாளைக்கு கார்த்திக் வீட்டுக்கு போலாம்ல? அப்பா அதெல்லாம் காலையில பேசிக்கலாம், நீங்க போய் படுங்க. சரிடா. நிம்மதி அண்ணா, எதையும் நினைக்காம வந்து படு. அண்ணா அண்ணா சாரிண்ணே, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய அவமானம்ல. நாங்க போயிருக்கவே கூடாதுன்னு என்னென்னமோ நடந்து போச்சு. ஆதி ஒன்னு அடிச்சதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு. அண்ணா சாரிண்ணே. நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, நீ அமைதியா படுத்து தூங்கு. அண்ணா ஏன்னு அப்பா கிட்ட நான் ஆதியை தான் பார்க்க போனேன்னு சொல்லல, ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு போய் சொல்லிட்டேன். ஏன்னு? எல்லாம் ஒரு காரணமா தான். அண்ணா என்ன காரணம்னு சொல்லுண்ணே. உனக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்கு நிம்மதி, அதுல இருந்து வெளியே வா, உட்கார்ந்து யோசி. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன்னா உனக்கு இதுல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். யோசிக்க முடியலையா? நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, ஏன் தனு கூட இருக்கா. உனக்கு யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேளு. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. அண்ணா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலண்ணே. இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி யோசிமா, அதுல உனக்கே தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். சரிண்ணே. அண்ணா என் மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, ஆனா இதுக்கப்புறம் இப்படி நைட்ல வெளியே போகும்போது யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிட்டு போ. என்கிட்டயும் சொல்லல, அப்பா அம்மா யார்கிட்டயும் சொல்லல, ஆதி போனும் உடஞ்சிச்சுன்னு தானே சொன்ன. அப்போ யாருக்குமே தெரியாம தான் போயிருக்கியா? அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. சாரிண்ணே, சொன்ன விட மாட்டேங்கன்னு நினைச்சுதான் அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா சொல்றேன்னு. தெரியுது நிம்மதி, உன்னோட இந்த குழப்பத்துக்கு யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நீ நினைக்கிற, அதனாலதான் நீ சொல்லாமையும் போயிருக்க. நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அண்ணே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டீ கடையில ஒரு விஷயம் நடந்துச்சுல, அத பத்தி யோசிச்சு பாரு. உன்னோட குழப்பத்துக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும். அப்படியும் முடியலனா என்கிட்ட வந்து கேளு, நான் சொல்றேன். சரி படுத்து தூங்கு. அண்ணே என்ன சொல்றான்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தத கவனிச்சு பார்க்க சொல்றான்.